வணக்கம். அமித்ஷா ஒரு மிகப்பெரிய மோசடியை சொல்லியிருக்கிறார். அதற்கு கூட்டாளியாக இருப்பவர் நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி. இவர்களுக்கு அதுக்கான விதையை தூவி இருப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய தாய் கழகமான ஆர்எஸ்எஸ். இது இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், 846 அப்படிங்கிற ஒரு நம்பர் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தினுடைய இருக்கைகளுடைய எண்ணிக்கை இல்லையா? அதாவது 846 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய விதத்தில் மோடி புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை கட்டியிருக்கிறார். அப்போதே இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் பல்வேறு அறிஞர்கள் இது ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குது பின்னாடி, ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அது ஏறத்தாழ அதை நடத்தப் போவதாக ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கிறது. இப்போ அமித்ஷா சில தினங்களுக்கு முன்பு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தபோது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஒரு பெரிய பொய்யை சொல்கிறாரு. தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும்னா இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் குறைக்கப்படும். இது மிகப்பெரிய ஆபத்து, நம்முடைய வாழ்வாதாரத்திற்கே மிகப்பெரிய சிக்கல். அதனால் எல்லாரும் ஒன்றுபட்டு நாம் இவர்களை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது, இதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் அது பொய் அப்படின்னு சொல்கிறார். தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்படாது. சரி, தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்படாது. ஆனால் இப்போது ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, தென்னிந்தியாவில் ஏறத்தாழ 20 தொகுதிகள், 15 முதல் 20 தொகுதிகள் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வட இந்திய மாநிலங்களில் ஏறத்தாழ 200க்கும் அதிகமான தொகுதிகள் அதிகமாக்கப்படுகிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இப்போது இருக்கக்கூடிய நிலவையிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலங்களிலேயே பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றாலே ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் அமர முடியும். இங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளிலிருந்து, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலிருந்து அதிகபட்சம் 15லிருந்து 20 தொகுதிகள் அதிகப்படுத்தப்படும். ஆனால் வட இந்தியாவில் 200 தொகுதிகள் அதிகப்படுத்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக காலத்திற்கும் பாஜக ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டம், கொடுமையான சட்டங்கள், மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வருவதற்கான திட்டம், மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய, ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையான மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளம் போன்ற தென்னிந்திய மாநிலங்களை, அதனுடைய வளர்ச்சிகளை அப்படியே முட்டுக்கட்டை போடுவதற்கான திட்டம். இதுதான் அமித்ஷாவினுடைய, மோடியினுடைய, ஆர்எஸ்எஸ்னுடைய கைகளில் இருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு இப்போ முதல்வர் சொல்லிட்டாரு. இப்போ இன்னொரு முதல்வர் சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சீதாராமையா நேற்றுக்கு சொல்லியிருக்காரு, அமித்ஷா பேசி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பொய், அது ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய திட்டம். இதை நம்ம இப்போ ஒத்துக்கிட்டோம்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும், தென்னிந்திய மாநிலங்களுடைய மக்கள் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாகுவார்கள் அப்படிங்கிற எச்சரிக்கையை சீதாராமையாவும் சொல்லியிருக்கார். இப்போ மார்ச் 5ஆம் தேதி உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், முதல்வர் ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். பாஜக தனித்து விடப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் தமிழர்கள் இந்த நேரத்தில் ஒன்று யோசிக்கணும். தமிழ் மொழிக்கு, தமிழ் மாநிலத்திற்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஆர்எஸ்எஸ், அமித்ஷா, மோடி மாதிரியானவர்கள் செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறத ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் சுட்டி காட்டுகிறார். ஆனால் இதை மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு எதிர்த்து களத்தில் நிற்பது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல். தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் அப்படிங்கிறது எவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அப்போ ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இனி இப்போ தேர்தல் வரும்போது வருவான், வானதி ஸ்ரீனிவாசன் வருவாங்க, அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா திருப்பரங்குன்றத்துக்கெல்லாம் வந்தான். பார்த்தீங்களா, ஒருத்தனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு ஓடி வரான், வந்துட்டு அங்கே தேவையானதை பிரச்சனையை உருவாக்கிட்டு ஓடிடுவான். அங்கே போராட்டத்தில் ஈடுபடுறதெல்லாம் யார், அங்கே முன்னணியில் நிற்கிறதெல்லாம் யார் என்னங்கிறத காலங்காலமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போது இவர்கள் தேர்தல் நேரத்தில் வருவாங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை பார்த்து கேட்கணும். தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுகிறது, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் பல்வேறு சூழ்ச்சி திட்டங்களை நீங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், தமிழ்நாட்டில் அதிகாரம் கிடைக்கவில்லை என்பதற்காக 100 வருடமாக நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக எங்கள் தமிழ்நாட்டை பழிவாங்குகிறீர்களா அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து, யோகி வேற வந்துடுவான், கோயம்புத்தூர்லாம் வந்துடுவான். கடந்த முறை யோகி வந்தபோது என்ன நடந்தது கோவையிலங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். வரும்போது கேளுங்க, சரியா? அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை இன்றைக்கு தென்னிந்தியாவினுடைய மாநிலத்தினுடைய முதல்வர்கள் மிக நுட்பமாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம்,
அதில் பாஜகவை தவிர்த்து எல்லா கட்சியுமே முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படாமல் இருப்பதற்கான எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் விரும்புகிறார். இது முடிந்ததற்கு பிறகு, அனைத்து கட்சி கூட்டம் முடிந்ததற்கு பிறகு அவர் குடியரசுத் தலைவரை சந்திக்கவிருக்கிறார். குடியரசுத் தலைவரை சந்தித்து சொல்லவிருக்கிறார், அதாவது தமிழ்நாட்டிற்கு பேராபத்து, தென்னிந்திய மாநிலங்களுக்கு பேராபத்து, ஆர்எஸ்எஸ்னுடைய சூழ்ச்சி, இதை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? இப்போ குடியரசுத் தலைவர்கள்கிட்ட போனால் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு தெரியும். பாஜகவால் நியமிக்கப்பட்டவர் இல்லையா? அவர் எப்படி செயல்படுவார்? இப்படி ஒரு கடிதம் கொடுத்தா அது அங்கே தூங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அடுத்தது நீதிமன்றங்கள் இருக்கிறது. எல்லா வகையான உத்திகளையும் தமிழகமும் தென்னிந்திய மாநிலமும் செய்யும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இல்லையா? தேவைப்பட்டால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மாதிரி போராட்டமும் நடத்துவோம். தென்னிந்திய மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு போராட்டம் நடத்தினால், ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும், விவசாயிகள் போராட்டத்தின் போது மோடி என்ன பண்ணார் இல்லையா? மன்னிப்பு கேட்டு சட்டத்தை வாபஸ் வாங்கிய வரலாறு பாஜகவிற்கு உண்டு. பாஜக எப்போதுமே மக்கள் போராட்டத்தை பார்த்து பயப்படும். சர்வாதிகார அரசுகள் எல்லாமே போராட்டங்களை பார்த்து பயப்படும். மக்கள் ஒன்று கூடுவதையே இவர்கள் பயப்படுவார்கள். அது மாதிரியான போராட்டத்திற்கான துவக்க புள்ளியாக தமிழ்நாடு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஏற்கனவே மு க ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார். மொழியில் கை வைக்காத, மொழி போர் நாங்கள், உனக்கு ஞாபகம் இருக்கா? அது இன்னும் அடுத்த மொழி போருக்கு தமிழ்நாடு தயாராகிரும், கவனமாக இருந்துக்கோ, நீங்கள் ஏதாவது நோண்டிட்டு இருக்காத அப்படின்னு எச்சரிக்கை செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். இப்போ தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய ஆபத்து. தொகுதிகள் குறைப்பதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் என்னவாகும்? தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் என்னவாகும்? எல்லாத்துலேயுமே சிக்கல் இருக்குது. அப்போது நீ இது மாதிரியெல்லாம் பண்ணாத அப்படின்னு எச்சரிக்கை மணி அடிக்கிறார் பாஜகவிற்கு நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின். இன்றைக்கு அவருடைய தலைமையில் மற்ற மாநில முதல்வர்களும் இணைந்திருப்பது. இப்போ தெலுங்கானா முதல்வர் கூட நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவர் தெளிவாக சொல்கிறார், இது மிகப்பெரிய சிக்கலான விஷயம். இது தெலுங்கானா மாதிரியான ஆர்எஸ்எஸ்க்கு நுழைய முடியாத மாநிலங்களில் இந்த மாதிரியான திட்டங்களோடு இவங்க வர்றாங்க, இதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படியும் மோடி இந்த விஷயத்தில், அமித்ஷா இந்த விஷயத்தில், ஆர்எஸ்எஸ் இந்த விஷயத்தில் மண்டியிட்டே தீரும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.